அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற மாதம் திருநெல்வேலியில் ஒரு பெரிய கலவரம் வருவதற்கான சூழல் ஏற்பட்டு பிறகு காவல்துறையினுடைய சரியான நேரத்தின் தலையீட்டின் காரணமாக அது நின்று போய்விட்டது. அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனும் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் காதலித்திருக்கிறார்கள். அவர்கள் காதலை குடும்பத்தில் ஏற்கவில்லை. எனவே அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை அறிந்து அவர்களை தாக்குவதற்காக பெண் வீட்டார் பல ரவுடிகளையும் சேர்த்து கொண்டு அங்கே வருகிற போது அந்த இளம் காதலர்களுக்கு அல்லது இளம் தம்பதிகளுக்கு திருநெல்வேலியில் இருக்கிற சிபிஎம் கட்சியினுடைய அலுவலகம் தஞ்சம் கொடுத்திருக்கிறது. அங்கே வந்தவர்கள் இந்த பிள்ளைகளை வெளியே விட வேண்டும் என்று சொல்ல அதற்கு முடியாது என்று அடைக்கலம் கொடுத்த காரணத்தால் அந்த அலுவலகத்தையே அடித்து உடைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த மணமகன் அல்லது மணமகள் இருவரில் ஒருவர் அந்த கும்பலின் கையில் கிடைத்திருப்பார்களானால் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடும். சரியான நேரத்தில் காவல்துறை தலையிட்டு அவர்களை கைது செய்து இந்த மணமக்களை காப்பாற்றியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் காவல்துறை இப்படி செயல்பட்டு காப்பாற்ற முடியுமா? ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு கட்சி அலுவலகத்திலே அவர்களுக்கு அடைக்கலம் தர வாய்ப்பு இருக்கிறதா என்பன போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இது சென்ற மாதம் நடந்தது. இப்போது சென்ற வாரம் ஒன்று நடந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டிக்கு அருகில் வேளாண்புதூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கால்வாயில் ஒரு தலை மட்டும் கண்டறியப்பட்டிருக்கிறது. பிறகு பக்கத்திலேயே உடலும் கிடந்திருக்கிறது. அந்த தலையையும் உடலையும் கைப்பற்றி புலன் விசாரணை செய்கிற போது அழகேசன் என்கிற ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு இளைஞனினுடைய தலையும் உடலும் தான் அது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதில் புலன் விசாரணைகள் நடத்திய பிறகு ஒரு செய்தி தெளிவாக வெளிவந்திருக்கிறது. அதே போல் திருநெல்வேலியில் நடந்தது போல ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த இளைஞனும் இன்னொரு வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணும் காதலித்திருக்கிறார்கள். அதனை நிறுத்திவிட வேண்டும் என்று பிரபாகரன் என்கிறவர் சொல்ல அதை கேட்காத காரணத்தால் தனியாக வா பேசலாம் என்று அழைத்திருக்கிறார். பிறகுதான் தெரிகிறது இந்த அழகேசன் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தனியாக பேசலாம் வா என்று அழைத்துவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக ஒரு நீண்ட அருவாளால் அவருடைய தலையை கொய்து தலை தனியாகவும் உடல் தனியாகவும் போடப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த இளைஞனினுடைய உறவினர்களும் நாகை திருவள்ளுவன் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் அமைப்பினரும் அந்த ஆட்சியர் மாவட்டத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தி இப்போது அந்த புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் புலன் விசாரணை சரியாக இருக்கிறதா, யார் குற்றவாளி என்பதையெல்லாம் தாண்டி திரும்ப திரும்ப காதல் என்கிற ஒரு காரணத்திற்காக இந்த உயிர்கள் கொலை செய்யப்படுவது என்பது எத்தனை கொடூரமான சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. காதல் என்பது அவரவருடைய தனிப்பட்ட பிரச்சனை தான். இப்போது இதை எதிர்த்து திரைப்படங்களெல்லாம் வருகின்றன. நீங்கள் அப்பா அம்மாவின் கையெழுத்து இருந்தால்தான் பள்ளியில் சேர முடியும், அப்பா அம்மாவின் கையெழுத்து இருந்தால்தான் ஆதார் கார்டு கூட வாங்க முடியும். ஆனால் அப்பா அம்மாவின் கையெழுத்து இல்லாமல் எவனோ 4 பேர் கையெழுத்து போட்டால் திருமணம் நடத்தி விடுவது எப்படி சரி என்று சட்டத்தையே கேள்வி கேட்கிற சிலர் அதை திரைப்படமாகவும் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வருவதெல்லாம் காதல் கூடாது என்பதுதான். பெற்றோர் ஒப்புக்கொண்டாலே தவிர காதலை அனுமதிக்க முடியாது. அப்படி அனுமதித்தால் இப்படி உயிர் சேதங்கள் நடக்கத்தான் செய்யும் என்று ஒரு திரைப்படம் சொல்லுமானால் அது எவ்வளவு விரைவாக மக்களிடம் சென்று சேரும் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட திரைப்படங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் காதலை போற்றி எத்தனையோ திரைப்படங்கள் தமிழில் வந்திருக்கின்றன. சாதி வீழட்டும், காதல் வாழட்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கம். இதில் பெற்றோர் என்று சொல்லுவதெல்லாம் வேறு வேறு பெயருக்காக சொல்லப்படுகிற காரணங்கள். பெற்றோரின் பெயரால் பெற்றோரின் வடிவில் சாதிதான் முன்வந்து நிற்கிறது. எனவே மக்கள் வாழ வேண்டுமானால் சாதி ஒழிய வேண்டும். காதல் என்பது உயிர் இயற்கை, அதற்கு எதிராக சாதி நிற்பது என்பது செயற்கை. இதனை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பரப்புரைகள் தேவைப்படுகின்றன என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன.